பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் அறிவு கண்ணை திறந்த பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் அறிவு கண்ணை திறந்த பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் மீண்டும் பள்ளிக்கு போவோம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போவோம் பள்ளிக்கு போவோம் பள்ளிக்கு போவோம் மீண்டும் பள்ளிக்கு போவோம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போவோம். யாழ்ப்பாணத்து பாடசாலை ஒன்றிலே அண்மையில் நிகழ்ந்த ஒரு விடயம் தற்போது பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயத்திலே சில வருடங்களுக்கு முன்னர் ஒரே வகுப்பில் கல்வி கற்ற மாணவர்களுக்கு தற்போது 50 வயது பூர்த்தியாகி இருக்கின்றது. அவர்கள் தங்களது பொன்னகவை நாளினை கொண்டாடி மகிழ்வதற்காக வேறு எங்கும் செல்லவில்லை. தாங்கள் படித்த பாடசாலைக்கு சென்றிருக்கின்றார்கள். உள்ளூரில் வசிக்கக்கூடியவர்களும் சரி, புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களும் சரி, ஒன்றாக இணைந்து தாங்கள் கல்வி கற்ற பாடசாலைக்கு சென்று தமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை அழைத்து அவர்களுக்கு நன்றி அறிதல் விருதுகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவித்து விருந்துபசாரமும் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் கல்வி கற்ற காலத்தின் பழைய ஞாபகங்களையும் மீட்டி மகிழ்ந்திருக்கின்றார்கள். தமக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களை மதித்தல் என்பது சிறிது சிறிதாக அருகி வரும் இன்றைய நாட்களிலே தமது பிறந்த நாட்களை தேவையற்ற விதத்திலே களியாட்டங்களுடன் கொண்டாடி மகிழும் நவீன காலத்திலே தங்களுடைய அகவை பூர்த்தியை ஒருங்கு சேர்ந்து தமக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களை அழைத்து கௌரவித்து தமது பாடசாலையில் கொண்டாடுவது என்பது தமிழ் சமூகத்துக்கு தற்போது ஒரு எடுத்துக்காட்டான விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். அவ்வாறான பழைய மாணவர்களை நாங்களும் வாழ்த்துவதோடு தொடர்ந்தும் இந்த காணொளியூடாக அந்த நிகழ்வினை நாங்கள் முழுமையாக காணலாம். மண்ணை தொட்டு வணங்கிடுவோம் எங்கள் பாடசாலையின் மண்ணை தொட வளர்த்திடுவோம் எங்கள் பாடசாலையை மண்ணை தொட்டு வணங்கிடுவோம் எங்கள் பாடசாலையின் மண்ணை தொட வளர்த்திடுவோம் எங்கள் பாடசாலையை ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயம் வித்தியாலயம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்தியாலயம் வித்தியாலயம் ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்தியாலயம். சின்மய பிள்ளையவர் சிந்தையில் உதித்ததால் சின்மய பாரதி தாயவள் தோன்றினாள். சுதுமலை மண்ணிலே சுடர்மிகு அறிவினை சின்மய பாரதி தாயவள் தோன்றினாள். பாலராய் நாம் எல்லாம் பள்ளி நோக்கி நடந்தோம், பாடங்கள் சொன்னவளை தாயெனவே நினைந்தோம். சின்மய பாரதி மடியில் தவழ்ந்தோம், சிறந்த நல்லாசான்கள் துணையுடனே உயர்ந்தோம். சின்மய பாரதி அன்னையை போற்றுவோம், செந்தமிழ் மொழியினால் அவளினை வாழ்த்துவோம். ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயம் வித்தியாலயம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்தியாலயம் வித்தியாலயம் ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்தியாலயம். அப்படிப்பட்ட அந்த அறிவருடைய காலத்திலே உடற்பயிற்சி போட்டி யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்ட அப்படி தேசிய மட்டத்துக்கெல்லாம் போவதற்கான வசதிகள் இல்லை போக்கால சூழல். என்றபடியால் யாழ் மாவட்டத்திலே அடிக்கடி பேசப்படுகிற ஒரு பாடசாலை சுதுமலை சின்மய பாரதி பாடசாலை.
ஏறக்குறைய 6 அணிகள் போகும். தரம் அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17 6 அணிகள் ஆண்கள் பெண்கள். அவங்களுடைய லோக்குகள் சம்பந்தமான பதிவுகள் இருக்கு கட்டாயம். அந்த அணிகளுக்கு கூட எங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் இருக்க. அந்த போட்டிகளுக்காக ஆசிரியர்கள் இரவு 6:30 7 மணி மட்டும் இருப்பார்கள். அப்போ இந்த கட்டணங்கள் நாம் இல்லை, இந்த கட்டம் மட்டும்தான். இந்த வெளி முழுவதும் நாங்கள் 1-2 எக்கச்சக்கமான பயிற்சிகளுடன் போய் வருவோம். இப்பொழுது நினைத்தால் உண்மையில் அந்த காலம் உள்ள வராது. ஆனால் உள்ள அழைக்கிறோம் நாங்கள் தமிழ்ல படிக்க 2 மாதங்கள் கருவில் சுமக்காது இருந்தாலும் 2 வருடங்கள் சுமந்திட்ட என்றாயை சீரோடு நாமோங்க சிறப்பாக கண்டிப்பீர். சீரோடு நாமோங்க சிறப்பாக கண்டிப்பீர். நீரோடும் வழிச்செல்லும் நீரோடும் வழிச்செல்லும் நீர் தந்த அறிவோடு நீரோடும் வழிச்செல்லும் நீர் தந்த அறிவோடு பேரோடும் நாம் மேலோர் புகழ் பெற்று உயர்ந்திட்டோம். பேரோடு நாம் மேலும் புகழ் பெற்று உயர்ந்திட்டோம். யார் பெற்ற நரும்பாசம் நாம் பெற்றோம் உமதன்பால். வேறூறு வருநீரால் வேறூறு வருநீரால் நீங்காத நீர் தந்த அறிவோடு நீங்காத நீர் தந்த அறிவோடு நிலையோங்கி வளைந்திட்டோம். நாம் இங்கு பொன்னாடை பூட்டி நினைவு பரிசில் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். எமது சக அணி மாணவர்கள் இந்த நிகழ்வுகளில் ஈடுபடுவார்கள். அந்த வகையில் நமது சாயந்தன் மேலவாங்க ஒரு மாணவர் நமது பாடசாலையில் 1 வருடம் கற்றவர். 1987ஆம் ஆண்டு ஆபரேஷன் லிபரேஷன் காலத்திலே ஜூனியங்குளத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இந்த பாடசாலையில் 1 வருடம் கற்றவர். எங்களுடைய அழைப்பின் பேரில் மெயில் நேரம் ஒதுக்கி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் விரிவுரையாளராக இருக்கிறார். நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறார். மிக்க நன்றி. முதலில் எமது ஆசிரியர் திரு நாகரட்னம் விக்னேஸ்வரன் சார் அவர்களை பொன்னாடி போத்தி நினைவு பரிசில் வழங்கி கௌரவிப்பதற்கு யதீஷ்குமார் பிரபானந்தர் மீனவர் ரெண்டு பேரும் சேர்ந்து விடுங்க. அடுத்ததாக திரு தியாகராஜா அருப்பிராச பிள்ளை சார் அவர்களை கௌரவிப்பதற்கு ஆறுமுகம் மாதவராய சார் அவர்களை கௌரவிப்பதற்கு சாயந்தன் மற்றும் குமார்தாஸ். திரு இளையதம்பி ஆனந்த நடராஜ சார் அவர்களை கௌரவிப்பதற்கு சுரேஷன். இந்த உயரமும் அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தது இல்லை தானே? அதுதான் தெரியுது. திரு செல்லையா குணபாலசிங்கம் சார் அவர்களை கௌரவிப்பதற்கு புஷ்பராசா மற்றும் மீண்டும் யதீஷ்குமார் வாருங்கள். இந்த நிகழ்வின் இறுதியில் வருகின்ற
கண்டையா காயரோன சார் அவர்களை கௌரவிப்பதற்கு. நான் சார் மறைஞ்சு சாரி சார் தான் சாரி நான் மறைஞ்சு தான் கவனிக்கல சார் சார். அடுத்து திரு ரத்தினம் நித்யகுமார் சார் அவர்களை கௌரவிப்பதற்காக மீண்டும் அழைக்கின்றோம் சுரசர் மற்றும் பிரபாகரன். ஆசிரியர்களுக்குள்ளேயே 1991 நம்ம பாடசாலையிலிருந்து விலகும் போது என்ன வடிவத்தில் பார்த்தோமோ அதே வடிவமாக அப்படியே மாறாதிருக்கிறார் நித்யகுமார் சார். கடவுள் கொடுத்த வரம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் நீட்டவருடைய வீட்டால் சென்ற பொழுதும் அதைத்தான் அதற்கு கூறினோம். அடுத்ததாக நாங்கள் அழைப்பது நமது பெண்கள் அணியினரை எழுந்து வாருங்கள். முதலில் திருமதி சந்திரா அமிர்தலிங்கம் அவர்களை கௌரவிப்பதற்கு திருமகள் மற்றும் சாந்தினி வாருங்கள். அடுத்ததாக திருமதி உமையாள் மணிவண்ணன் ஆசிரியர் அவர்களை கௌரவிப்பதற்கு யாமி மற்றும் மீனலோசனி வாருங்கள். மீனலோசனி செய்து முடிஞ்ச வாங்க கொடுப்பேன். என்ன பக்கத்தில் வாங்க தேவைக்கு தாங்க. அடுத்து யாரை கூப்பிடுறீங்க? அடுத்து திருமதி பிரேமாநிதி அம்பிகைபால் அவர்களை கௌரவிப்பதற்காக பகீரதி மற்றும் தங்கேஸ்வரி அழைக்கின்றனர். அடுத்து நிலானி மற்றும் சந்திரிகா ஆயத்தமாயிருங்கள். அடுத்ததாக செல்வி சத்யா முத்துவிநாயம் ஆசிரியர்களை கௌரவிப்பதற்கு நிலானி மற்றும் சந்திரிகா.
இங்கே வேறு யார் பிரச்சனை வேறு யார் அடுத்ததாக திருமதி கலையரசி இளங்கோ அவர்களை கௌரவிப்பதற்காக மீண்டும் திருமகள் சுகிதா வாங்க மாலினி தேவி சுகிதா வாங்க. அதான் கேட்டுனா நான் பாருங்க மிஸ் பண்ண மறைஞ்சுன்னா தெரியல. சரி 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 ஓகே. மாணவர்களுக்காக ஆசிரியர்கள் பட்ட பல துன்பங்கள் உண்டு. இங்கே நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1989ஆம் ஆண்டு நமக்கு முற்பட்ட 2 வகுப்புகள் அவர்களுக்கான விளையாட்டு போட்டியின் போது உயரம் பாய்தல் சம்பவம் நிகழ்ந்தது. அந்த உயரம் பாய்தல் நிகழ்வு அதற்கு நமது அணி மாணவர்களை மேலே வாருங்கள். இதுதான் ஒரு பக்கத்தில் இன்னும் கொண்டு 3D பாக்க. அடுத்ததாக திருமதி ஸ்ரீகலா பொன்னுத்துறை அவர்களை ஆசிரியர் அவர்களை கௌரவிப்பதற்காக பகிர்வது மற்றும் ஜாமினி இவருடைய பாடசாலை காலத்திலேயே பாடசாலையில் ஸ்கவுட்ஸ் அறிமுகமானது. அதில் ஆர்வமாக ஈடுபட்ட ஆசிரியர். மாணவர்களுக்காக உயரம் வாய்ந்து காலை முடித்துக் கொண்டு ஆசிரியர் இருக்கிறார். அடுத்து திருமதி பிரேமாநிதி அம்பிகபால் அவர்களை கௌரவிப்பதற்காக பகீரதி மற்றும் தங்கேஸ்வரி அழைக்கின்றனர். அடுத்து நிலானி மற்றும் சந்திரிகா ஆயத்தமாகுங்கள். அடுத்ததாக செல்வி சத்யா முத்துவிநாயம் ஆசிரியர்களை கௌரவிப்பதற்கு நிலானி மற்றும் சந்திரிகா. வேறு யார் பிரச்சனை வேறு யார் அடுத்ததாக திருமதி கலையரசி இளங்கோ அவர்களை கௌரவிப்பதற்காக மீண்டும் திருமகள் சுகிதா வாங்க. மாலினி தேவி சுகிதா வாங்க. அதான் கேட்டுனா நான் பாருங்க மிஸ் பண்ண மறைஞ்சுன்னா தெரியல.
சரி 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 ஓகே. மாணவர்களுக்காக ஆசிரியர்கள் பட்ட பல துன்பங்கள் உண்டு. இங்கே நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1989ஆம் ஆண்டு நமக்கு முற்பட்ட 2 வகுப்புகள் அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியின் போது உயரம் பாய்தல் சம்பவம் நிகழ்ந்தது. அந்த உயரம் பாய்தல் நிகழ்வு அதற்கு நமது அணி மாணவர்களை மேலே வாருங்கள். இதுதான் ஒரு பக்கத்தில் இன்னும் கொண்டு 3D பாக்கெட். அடுத்ததாக திருமதி ஸ்ரீகலா பொன்னுத்துறை அவர்களை ஆசிரியர் அவர்களை கௌரவிப்பதற்காக பகிர்வது மற்றும் ஜாமினி இவருடைய பாடசாலை காலத்திலேயே பாடசாலையில் ஸ்கவுட்ஸ் அறிமுகமானது. அதில் ஆர்வமாக ஈடுபட்ட ஆசிரியர். மாணவர்களுக்காக உயரம் வாய்ந்து காலை முடித்துக் கொண்டு ஆசிரியர் இருக்கிறார். இன்றைய இந்த விழாவிலே கலந்து கொண்டு எங்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய முக்கியமான நாளாக நாம் கருதுகிறோம். எங்களிடம் கற்ற மாணவர்கள், எங்களுடன் கற்பித்த ஆசிரியர்கள் எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த மாணவர்களை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள், மாணவர்கள் ஆசிரியர்கள் மீது இவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய விழா ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக அமைத்தது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவையான கௌரவத்தை அளித்து இங்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த மாணவர்களுக்கு நான் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்று 50வது அகவையை கொண்டாடும் மாணவர்களை ஆசிரியர்கள் ஆகிய எங்கள் சார்பில் மேலும் பல ஆண்டுகளை கொண்டாடி 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். அதே வேளையில் அவர்கள் மென்மேலும் பல உயர்வுகளை பெற்று ஆசிரியர்களாக விளங்கி எங்களுக்கும் பெருமை தேடி தர வேண்டும். அவர்களும் ஏனைய மாணவர்களுக்கு முன்னவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு நான் வேண்டிக் கொள்கின்றேன். இப்படியான ஒரு விழாவை நான் சந்திப்பேன் என்று உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. இங்கு வந்த பிற்பாடுதான் மாணவர்களின் அந்த ஏற்பாட்டை நான் கவனித்தேன். உண்மையில் இவங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. மேலும் நான் திரும்பவும் இந்த மாணவர்கள் பல பல உயர்வுகளை பெற்று நீடுகுழி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எங்கள் ஆசிரியர்கள் அனைவரது சார்பாகவும் அவர்கள் நீடுகுழி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த விழாவை ஒழுங்கமைத்ததற்காக நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாக எனக்கு இன்றுதான் முழுமையான மன நிறைவு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எமது முன்னாள் அதிபர்
திருமதி ஜெயதேவி கிருஷ்ணசாமி அவர்களை எல்லோரும் நினைவு கூர்ந்து அவரது மண்டபத்திலே அவரின் படத்திற்கும் வணக்கம் செலுத்தி பழைய நினைவுகளை எங்களுக்கு கொண்டு வந்த மாணவர்களுக்கு எனது மனதார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். அடுத்து, உண்மையாக இந்த காலத்திலே தன்னைத்தானே கவனிக்க நேரமில்லாத நேரத்திலே ஒவ்வொருத்தரும் பல இடங்களுக்கு வெளிநாடுகள் அது திரிஞ்சு ஒன்றையும் சொந்த பந்தமே கவனிக்க இயலாத காலகட்டத்திலே தாங்கள் கற்ற பாடசாலையை மறக்காமல், கற்பித்த ஆசிரியர்களையும் மறக்காமல் வந்து இந்த விழாவை நன்றாக நடத்திய எமது மாணவ செல்வங்கள் பல்லாண்டு காலம் பல செல்வங்களும் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று எமது சுமலை புவனேஸ்வரி அம்பாளை வேண்டிக் கொண்டு, திருமதி கிருஷ்ணசாமி அவர்கள் 81ஆம் ஆண்டு எமது பாடசாலைக்கு வரும் பொழுது எந்த நிலையில் பாடசாலை இருந்ததோ அந்த நிலையிலேயே திரு துரைரட்னம் அவர்கள் பாடசாலைக்கு வரும் பொழுது இருந்தது. திருமதி கிருஷ்ணசாமி அவர்கள் எவ்வாறு பாடசாலையை வளர்த்தெடுத்தாரோ அதே மாதிரி திரு துரைரட்னம் அவர்களும் வளர்த்தெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்கள் மனதிலே இருக்கிறது. சின்மய பாரதி பழைய நிலைக்கு வருவதற்கு எம்மாலான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று எமது பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் எமது அதிபருக்கு பக்க பலமாக நின்று உதவுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. திரைரட்னம் சார் அவரிடம் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளது. திருமதி ஜெயதேவி கிருஷ்ணசாமி மேடம் அவர்கள் வரும்போது பாடசாலை என்ன மாதிரி இருந்ததோ அதை போல் இப்பொழுது 2020ஆம் ஆண்டளவில் பாடசாலை இருந்தது. இப்பொழுது அது மெருகேறிக் கொண்டிருக்கின்றது. வலிமையாக தரம் ஒன்றுக்கான அனுமதிகள் 4, 5, 6, 7, 8 என்ற இடத்திலே இந்த வருடம் அது 20ஆக அதிகரித்துள்ளது. அதற்கு அது சக மாணவர்களுடைய பல உதவிகளும் அவர்களுடைய அந்த விடயங்களை புரிந்து கொண்டு அதை கேட்ட விதத்தில் உதவி செய்கிற அந்த பண்புகளால் பல விடயங்கள் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பழைய மாணவர் என்ற ரீதியிலே எங்களுடைய சங்கத்துக்கூடாக நாங்கள் இந்த பாடசாலை முழுமையான வளர்ச்சிக்கு நாங்கள் என்றென்றும் பங்களிப்போம். அதே நேரத்தில் கிருஷ்ணசாமி மேடம் 81ஆம் ஆண்டு வந்து எவ்வாறு 93ஆம் ஆண்டு வரை ஒரு 12 வருட காலம் தன்னுடைய வாழ்க்கையை இங்கு அர்ப்பணித்தாரோ அதே போன்று எங்களுடைய துரைரட்னம் சாரும் ஒரு 12 வருட கால வாழ்க்கையை இங்கு அர்ப்பணிக்குமாறு மறைமுகமாக நாங்கள் இங்கு வேண்டியிருக்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பூர்ணமாக உங்களுக்கு ஆதரவு அளிப்போம். இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு எமது சக மாணவர்களிடமிருந்து வரக்கூடிய 11 லட்சம் நாங்கள் திரட்டி கொண்டிருக்கின்றோம். அதிலே இந்த நிகழ்வுக்கானது போக இன்னும் அந்த முழுமையான திரட்டல் இந்திய மாலை நாளை தான் நிறைவுபெறும். இந்த நிகழ்வுக்கான செலவு போக வரக்கூடிய நான் நினைக்கிறோம் 7 லட்சம் ரூபாய் நிதி எஞ்சும். அந்த நிதியை நாங்கள் பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாயை வழங்க இருக்கின்றோம். எனவே பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்திற்காக தேவையான அன்றாட சிக்கல்களை தீர்ப்பதற்கு, அத்தியாவசிய அடிப்படை சிக்கல்களை தீர்ப்பதற்கு 1 லட்சம் ரூபாயும், மீதி 6 லட்சம் அதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டால் அவ்வளவும் பழைய மாணவர் சங்கத்தில் நாங்கள் கையெழுத்து இருக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் 140 வருடத்தை நாங்கள் இந்த பாடசாலை நிறைவு செய்திருந்தாலும் ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு 2014ஆம் ஆண்டு வரை பாடசாலையில் ஒரு பழைய மாணவர் சங்கம் இயங்கவில்லை. இங்கு வருகை தந்திருந்த அனைத்து பழைய மாணவர்களும் பாடசாலை அதிபரிடம் பழைய மாணவர் சங்க விண்ணப்ப பத்திரத்தை பெற்று உறுதி செய்து 1000 ரூபாய் ஆயுட்கால உறுப்பினருக்கான சந்தா பணத்தை செலுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற எந்த வகையில் நாங்கள் ஒருபோதும் தொந்தரவு செய்ய போவதில்லை. அந்த வகையிலாவது இவ்வாறான நிகழ்வை நாங்கள் தொடங்கியதற்குள்ளாக 2 வகையான விஷயம். ஒன்று, எங்களுக்கு அடுத்து வருகின்ற அடுத்தடுத்த வகுப்புகளுக்குள்ளாக இப்படியான நிகழ்வை நடத்துவதற்கான உந்துதலை கொடுத்தல். அதற்கு 2வது, இந்த நிகழ்வுகளுக்கூடாக மேலும் கொஞ்சம் பழைய மாணவர்களை பாடசாலை நோக்கி ஈர்த்தல் என்ற அடிப்படையை இந்த நிகழ்வில் முன்னெடுப்புக்கு மிக முக்கியமான அடிப்படை அம்சங்களாக அமைகின்றன. அந்த வகையில் தயவு செய்து இன்று வருகின்ற எங்களுடைய சக மாணவர்கள்
எங்களுடைய ஆசிரியர்களில் சில பேர் பழைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இன்று அங்கத்தவர்களாக இணைத்துக் கொள்வோம். வாழிய வாழிய சின்மய பாரத் வித்யாமாதா என்றும் வாழிய உண்மையும் ஒழுக்கமும் பேடி வாழிய வாழிய நன்றே ஞானமும் கண்களை கண்ணுக்கு கடமையை புரியும் கல்லூரி நல்லவர் பலத்தமை நாட்டுக்கு நன்மையை வளரும் கல்லூரி வாழிய வாழிய சின்மய பாரத் வித்யாமாலய என்றும் வாழிய உண்மையும் ஒழுக்கமும் பேடி வாழிய வாழிய நன்றே செந்தமிழ் வளம் பெற சீருடன் பணிபுர் எந்தாய் வாழிய என்றும் விந்தை விந்திட விஞ்ஞான மோகிய விளங்குகளுடன் நன்றே வாழிய வாழிய சின்மய பாரத் வித்யாமாலா என்றும் வாழிய உண்மையும் ஒழுக்கமும் பேடி வாழிய வாழிய நன்றே வாழிய உண்மையும் ஒழுக்கமும் பேடி வாழிய வாழிய நன்றே. மாணவர்கள் அவ்வளவு வேலைக்கு வாருங்கள். ஒரு குழுப்படம் எடுப்பதற்காக ஒரே ஒரு குழுப்படம். அகவைகள் கண்டிடும் சின்மய பாரதி தாயவள் வாழ்கவே ஆற்றிடும் பணிகளோ அளவில்லா கடலென நாட்டிசை எங்கிலும் அவள் புகழ் பரவுதே. இளைய மாணவரால் எங்கள் அன்னை அகமகிழ பழைய மாணவராய் பள்ளி விட்டு நாம் விலக உளையும் ஞாபகங்கள் நெஞ்சில் நின்று நிழலாட பாச பிணைப்பு எண்ணி எங்கள் கண்ணில் நீர் கசிய சின்மய பாரதி தாயவள் சிறந்தவள் எங்களின் சிந்தையில் என்றுமே வாழ்பவள். பள்ளிக்கு போ அறிவே கண்ணை திறந்த பள்ளிக்கு போம் மீண்டும் பள்ளிக்கு போம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போம். பள்ளிக்கு போம் மீண்டும் பள்ளிக்கு போம் கல்வி செல்வத்தினை அள்ளி கொடுத்த பள்ளிக்கு மீண்டும் போம். ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்யாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம். ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்யாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம். ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்யாலயம் எம்மை வாழ வைத்த தெய்வம் இந்த வித்யாலயம். ஜாழ் சுதுமலை சின்மய பாரதி வித்யாலயம் எம்மை அமைதி சங்க உறுப்பினர்கள், பரிமாண சங்க உறுப்பினர்கள் மற்றும் இந்த பாடசாலையின் ஆசிரியர்கள், அதிபர், எமது சக மாணவர்கள், முக்கியமாக இன்று விருந்தினர்களாக வருகிறது எமது அழைப்பை சிறப்பித்த எமது அன்புக்குரிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியோடு கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் நன்றியோடு என்ற நிகழ்வை இங்கு புறக்கணித்திருக்கிறோம், தவிர்த்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வுக்கு 100%
ஒத்துழைப்பை தந்த இந்த பாடசாலையின் அதிபர், பாடசாலை சமூகம் அனைவருக்கும் எங்களுடைய குறுகிய கால அழைப்பின் பேரில் தேவையான அனைத்து பொருட்களையும் தந்துதவிய அச்சடித்து தந்துதவிய அனைத்து அந்த தொடர்புடைய அச்சக நிறுவனங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். யாவருக்கும் நமது இதயங்கணிந்த நன்றிகள். இதுபோல சந்தர்ப்பம் மீண்டும் நமக்கு அமையுமானு தெரியாது. ஆனால் குறுகிய கால அழைப்பிலே யாவற்றையும் செய்து முடித்து சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் மனநிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள்.